கடந்த 4 ஆண்டுகளில் காவல் நிலையத்தில் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினரை தாவேகா தலைவர் விஜய் சந்திக்க இருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தாவேகா தலைவர் விஜய் எப்ப சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த அஜித்குமார் காவல் விசாரணையின் போது உயிரிழந்த விவகாரம் என்பது தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்த ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்திற்கே சென்று அஜித்குமாருடைய குடும்பத்திற்கு இரங்கல் ஆறுதல் தெரிவித்ததுடன் அஜித்குமாருடைய உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல இந்த காவலாளி அஜித்குமார் கொலைக்கு நீதி விசாரணை கேட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தாவேகா சார்பில் சிவானந்தா சாலையில சென்னையுடைய சிவானந்தா சாலையில் வருகின்ற 13ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயும் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் இதற்கு முன்னதாக கடந்த 4 ஆண்டுகள்ல காவல் நிலையத்தில் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திப்பதற்கு தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கு முன்னதாகவே இந்த சந்திப்பு நடத்தப்பட இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தமிழகத்துல கடந்த 4 ஆண்டுகள்ல காவல் நிலையங்கள்ல மரணமடைந்த 20க்கும் மேற்பட்டோரின் குடும்பத்தினரை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நேரில் வரவழைத்து சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதியுதவி அளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தரப்புல சம்பந்தப்பட்ட நபர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அஜித்குமாருடைய உயிரிழப்புக்கு நீதி கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கு முன்னதாகவே வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வாக்குல விஜய் அவர்கள் இந்த 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை அழைத்து சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நன்றி தாயுமானவன் உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.